சுப்மன் கில்ல போட்டிருக்காங்களா கேப்டனா? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஜஸ்பிரித் பும்ராவை போட்டிருக்கலாம். என்ன ரீசன்னா லாஸ்ட் டைம் பிஜிடிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து அவர் தான் கேப்டன் பண்ணார், வின் பண்ணார். இப்போ எடுத்தோடனே இவருக்கு வந்து புதுசாக இப்படி கொடுக்கறத விட ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கீழே கொடுத்துட்டு சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனாக போட்டு அவர் கொஞ்சம் மோல்ட் பண்ணியிருக்கலாம். பும்ராவை கொஞ்சம் ஆட வச்சுட்டு அது அவரோட கைடன்ஸில் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா வந்து கில்லு கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எர்லின்னு நினைக்கிறேன் அவருக்கு இது. ஏன்னா வெளி கிரவுண்டில் போய் ஆடணும். அவர் இந்தியாவில் அகமதாபாத் தவிர வேற எங்கேயும் அடிக்க மாட்டார். வெளி கிரவுண்ட் போய் ஆடணும், லீட் பண்ணோம். ஜிடி நல்லா தான் பண்ணுறாரு, நல்லா தான் லீட் பண்ணுறாரு. ஆனால் T20க்கும் டெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதனால் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை போட்டு, ஏன்னா பும்ரா பார்த்தீங்கன்னா பிஜிடியில் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாருங்க. அவர் அதுக்கப்புறம் இல்லாததுனால தான் நம்மளுக்கு ட்ராபேக் ஆகுதுல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே இப்படி போடுறாங்க. எல்லாம் ஒரு புதுசாக ஒரு ட்ரை தான், ஏதோ நல்லா தான் வெல்கம் பண்ணுற விஷயம் தான். பட் ஆனால் எடுத்தோடனே இப்படி ட்ரை பண்ணுறது அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறோம். தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடியில் கில்லுக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். மற்றபடி விராட் கோலி ஃபேன் நான். விராட் கோலி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னோட நம்பர் 18 தான். விராட் கோலி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன விஷயம்னா அவர் லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தார், இதுமாரி இங்கிலாண்டில் அட்லீஸ்ட் 3-4 செஞ்சுரி வச்சு நான் ட்ரை பண்ணணுன்ற யார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், மீம்ஸ் பார்த்தேன். அதெல்லாம் இல்லாமல் சடனாக இவர் அனுப்புகிறாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரோஹித் சர்மாவும் அப்படியே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டெஸ்ட் இந்த சீரீஸ் ஆடிட்டு கூட அவங்க ரிட்டையர்டாக இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் பண்ண மாரி இருக்கும், ஃபேர்வெல் பண்ண மாரி இருக்கும். அதே போடுறாங்களே மீம்ஸில், ஆஷிஷ் நெஹ்ராவுக்கு அப்புறம் யாருக்குமே ஃபேர்வெல் வந்து ஒழுங்காகவே வரல. எல்லாருமே வந்து ஸ்டோரியிலேயே அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அவருக்கெல்லாம் நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காருல்ல அவரெல்லாம் வந்து ஒரு கெத்தாக அனுப்பிச்சி வச்சுருக்கணும். பார்த்தாங்கன்னா முக்கியம் ஒரு ஸ்டோரியிலே முடிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான், ஆல்வேஸ் சப்போர்ட் இந்தியா தான். இந்தியா வின் பண்ணால் நம்மளுக்கு ஜாலி தான்.